அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்ட பாலிட்டி கொஷின்ஸ், அதுக்கான புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 7ஆம் தேதி 3ஆம் மாதம் இந்த எக்ஸாம்ஸ் நடத்தியிருக்காங்க. நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஒவ்வொரு கொஷினாக. கீழே கண்ட விளக்கங்கள் எந்த அரசியல் அமைப்பு திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது என பொறுத்துக. ஃபஸ்ட்டு, சொத்துரிமை மீதான கட்டுப்பாடுகள். 4வது சட்ட திருத்தம். நாகாலாந்து மாநில உருவாக்கம் 13வது சட்ட திருத்தம். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் மாற்றம் 11வது சட்ட திருத்தம். புதுச்சேரி இந்திய யூனியன் பிரதேசமாக அறிவிப்பு 14வது சட்ட திருத்தம். இது எங்கே இருக்குன்னா, நம்ம 12th பாலிட்டி புக்கில் இருக்கும். பார்த்திங்கன்னா 4வது சட்ட திருத்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீதிமன்றங்களுக்கு அப்பால் கட்டாயமாக கையகப்படுத்தும் தனியார் சொத்துக்களுக்கு கொடுக்கப்படும் பதில் இழப்பீடு அளவு. 11வது சட்ட திருத்தம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு பதிலாக ஒரு தேர்வாளர் குழு உதவுவதன் மூலம் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறைகளை மாற்றினார். குடியரசுத் தலைவரின் அல்லது துணை குடியரசுத் தலைவரின் தேர்தலில் தேர்வாளர் குழு காலியிடத்தில் அடிப்படையில் எதிர்க்க முடியாது என்று வழங்கப்பட்டது. அடுத்தது 13வது சட்ட திருத்தம் கொடுத்துருந்தாங்க. 13வது சட்ட திருத்தம் நாகாலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து வழங்கியதோடு அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்தன. 14வது சட்ட திருத்தம் இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைந்தது. அடுத்து, நீதி புனராய்வு என்ற கருத்தினை முன்மொழிந்தவர் ஜான் மார்ஷல். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி புக்கில் இருக்கும். ஜுடிஷியல் ரிவ்யூ அந்த டாப்பிக்கில் இருக்கும். த டாக்ட்ரைன் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ஒரிஜினேட்டட் அண்ட் டெவலப்டு இன் USA. இட் வாஸ் ப்ரொனவுன்ஸ்டு ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஃபேமஸ் கேஸ் ஆஃப் மர்புரி வெர்சஸ் மேடிசன் 1803 பை ஜான் மார்ஷல், த தென் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட். அடுத்த கொஷின், இந்தியாவில் நீதி புனராய்வு இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. அடிப்படை உரிமைகள், அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள், இது ரெண்டும் மீறும்போது தான் நீதி புனராய்வு, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூவை நம்ம பயன்படுத்துகிறோம். கருத்து கணிப்புக்கோ பொதுஜன வாக்கெடுப்பு மூலயமோ நம்ம நீதி புனராய்வை பயன்படுத்துறது இல்லை. இது ஜென்ரல் தான். இது பார்த்திங்கன்னா எதுவும் லட்சுமிகாந்த் புக்கில் எடுத்துருக்காங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ அதில் தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன், இதுக்கு தான் ஜுடிஷியல் ரிவ்யூ தேவைப்படுது. அடுத்த கொஷின், பின் வருவனவற்றுள் எது கூட்டாட்சியின் அம்சம் அல்ல? 2 அல்லது மேற்கொள்ளப்பட்ட அரசாங்க நிலைகள். ஒரு குடிமக்களுக்கு வெவ்வேறு அடுக்கு அரசாங்கம் வழங்கப்படுகிறது. இது சரி. அரசியலமைப்பை விளக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உண்டு. இதுவும் சரி. மத்திய மாநில அரசிற்கு உத்தரவிடலாம். இது தவறு. மத்திய அரசு மாநில அரசுக்கு உத்தரவிடுறது ஒரு கூட்டாட்சியோட அம்சம் கிடையாது. அது அம்சம் அல்ல. இது லட்சுமிகாந்த் புக்கில் ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கான சில முக்கிய அம்சங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. dual government, written constitution, division of powers, supremacy of the constitution, rigid constitution, independent judiciary, bicameral legislature, இது எல்லாமே ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு சிறப்பம்சங்கள் தான். இது பார்த்தோம்னாவே நமக்கு ஒரு புரிதல் வரும். கீழ் வரும் எந்த குழு மாவட்ட ஊராட்சி மன்றத்தில் ஒரு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அதன் தலைமைச் செயல் அலுவலராக நியமிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது? GVK ராவ் குழு. இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இது லட்சுமிகாந்த் புக்கில் இருக்கும். GVK ராவ் கமிட்டி தான் எ போஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஷுட் பி கிரியேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த கொஷின், நாடாளுமன்றத்தின் 2 கூட்டத்தொடர்களுக்கு இடையேயான அதிகபட்ச கால அளவு எவ்வளவாக இருக்கலாம்? 6 மாதங்கள். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு டைம் கூட்ட வைக்கணும். அதுதான் என்னுடைய பொருள். இது எங்கே இருக்குன்னா, செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் லட்சுமிகாந்த் புக்கில் தான் இருக்கும். சம்மனிங் த பிரசிடென்ட் ஃப்ரம் டைம் டு டைம் சம்மன்ஸ் ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் டு மீட், but the maximum gap between 2 sessions of parliament cannot be more than 6 months. அடுத்த கொஷின், பெருநகர சென்னை மாநகராட்சி பற்றிய சரியான குறிப்பினை கண்டறிக. மாண்புமிகு மேயர் தலைமையில் நிர்வாக பிரிவு உள்ளது. மேயர் தலைமையில் நிர்வாக பிரிவு வராது. கமிஷனர், அதாவது ஆணையர் தலைமையில் தான் நிர்வாக பிரிவு இருக்கும். சென்னை மாநகராட்சி 15 மண்டலங்களாகவும் 200 பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இது சரி. இந்த மண்டலங்கள் 3 வட்டார அலுவலகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரி. நம்ம ஜென்ரலாக கூகுளில் தேடினாவே வந்துடுதுங்க. பார்த்திங்கன்னா, மேயர் பொலிட்டிக்கல் ஹெட்டு, கமிஷனர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு. இது 15 ஜோனு 200 வார்டும் இதில் இருக்குது. 3 ரீஜியன்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு, நார்த்து, சென்ட்ரல், சவுத். அடுத்த கொஷின், அகில இந்திய குடிமைப் பணிகளை உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் பற்றிய விவாதிக்கும் அரசமைப்பு எதுனா பிரிவு 312.
இது வந்துட்டு 12th புக்லையும் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கில் அப்படி டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 312 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் authorizes the parliament to create new all India services on the basis of a Rajya Sabha resolution to that effect. 12th பாலிட்டி புக்கில் என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா, உறுப்பு 312 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரமளிக்க முடியும். அடுத்த கொஷின், இந்திய குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் நடைமுறையினை மாற்றி அமைத்த அரசமைப்பு சட்ட திருத்தம். இது வந்துட்டு 11th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். அது நம்மளே பார்த்தது தான், ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். இதிலே டபுள் டைம் ரிப்பீட் ஆகுது. பார்த்திங்கன்னா 11th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு பதிலாக ஒரு தேர்வாளர் குழு உதவுவதன் மூலம் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறைகளை மாற்றினார். அடுத்தது, பொது வேலையில் எந்த ஒரு பதவிக்கும் வேலைவாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பாக அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு என்பது பின்வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின் வாயிலாக அறிவுறுத்தப்பட்டது. 2 மற்றும் 3 77வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1995, 85வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2001. இது ரெண்டுமே தான் வரும். 17th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வராது. பார்த்திங்கன்னா 12th பாலிட்டி வால்யூம் ஃபஸ்ட்டில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் 77வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசாங்க வேலைகளில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 85வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, 1995ஆம் ஆண்டு முதல் அரசு ஊழியர்களாக இருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் கீழ் அளிக்கப்படும் பதவி உயர்வு. அடுத்தது 17வது சட்ட திருத்தம் 1964 நிலத்தின் சந்தை மதிப்பை இழப்பீடாக வழங்கவில்லை என்றால் நிலத்தை கையகப்படுத்துவதை தடை செய்தது. முதலாவது சட்ட திருத்தம் நிலச்சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. பேச்சு மற்றும் வெளிப்பாடு சுதந்திரம், பொது ஒழுங்கு, வெளிநாட்டு அரசுகளுடன் நட்புறவுகள் மற்றும் ஒரு குற்றத்திற்காக தூண்டுதல் ஆகியவற்றின் மீது 3 தடைகள் விதிக்கப்பட்டன. சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குவது. இது ரெண்டும் தான், வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வராது. அடுத்தது, குடியுரிமை சட்டத்தில் டேசாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் மூலம் வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன், அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்னும் புதிய பிரிவு இணைத்துக் கொள்ளப்பட்டது. 2005வது சட்ட திருத்தத்தின் மூலமா இணைத்துக் கொள்ளப்பட்டது. இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா, PIO கார்டு ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் August 19, 2002 and thereafter the OC கார்டு ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் December 2, 2005. அது கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த கட் மட்டும் இதில் கொடுத்துருக்கோம். கீழ்கண்ட சட்டங்களை அவை இயற்றப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்தவும். ஃபஸ்ட்டு வந்துட்டு மகப்பேறு நிதியுதவி சட்டம், அடுத்தது சட்டப்பணிகள் ஆணைக்குழு, அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அடுத்து கல்வி உரிமை சட்டம். இதில் வந்துட்டு நமக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்னன்னு தெரியும், 2006 வரும். அடுத்து சட்டப்பணிகள் 1987 வரும். கல்வி உரிமை சட்டம் 2009 வரும். இதை 3 நம்ம தெரிஞ்சிச்சுனாவே ஓரளவுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1989, கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009. இதுவும் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருந்து தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் கூட்டாட்சி முறை பற்றிய கூறிய சட்டம் இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னது யாருன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான். இது லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும். பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஃபெடரேஷன் பொறுத்தவரைக்கும் இதுதான் உதவும். அதில் ஃபெடரல் கோர்ட்டு அந்த 1935 ஆக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்திருப்போம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.